ஹாய்ங்க. இன்றைக்கி என் குட்டி பையனோட மினி ஸ்பா விளாக் பார்க்கலாமா? அவனை நாங்கள் எப்பயும் கூட்டிகிட்டு போகிற சஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். சம்மருக்கு ரொம்ப கச்சன்னு இருக்குது, சாப்பிடவும் மாட்டேங்கிறான். சரி ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே அவங்க 1 இயருக்கு டவுனில் இருக்கவங்களுக்குலாம் 1 இயர் டவுனில் இருக்க பப்பீஸ்க்கெலாம் ப்ரீமியம் ஸ்பா எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் அதுவே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஜீரோவும் பண்ணாமல் ஒரு மீடியம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா தான் அவனுக்கும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா குட்டி பையனாக இருக்கான்ல, ரொம்பவும் ட்ரிம் பண்ணிட்டா அழகாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஓகேவாக எடுத்துக்கிட்டோம். அடுத்து அவனுக்கு பாத் தான், ஜக்கூசி பாத் தான் எடுத்துக்கிட்டான் அவன். நல்லா ப்ரீமியமாக நல்லா இருந்துச்சு சர்வீஸு. ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் எல்லாமே யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அவனோட ஷவரை. ஆனால் அவனுக்கு குளிக்கிறதுனா கொஞ்சம் பிடிக்காது, தண்ணினாலே கொஞ்சம் கத்துவான். ஆனாலும் அமைதியாக இருந்து குளிச்சுக்கிட்டான். அடுத்து ட்ரை பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தான். அடுத்து ட்ரையர் போட்டு அவனை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டாங்க. முடி இப்போ ரொம்ப கம்மியானதுனால ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவனுக்கு ட்ரை பண்ணுறதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆகும். அடுத்து ப்ரஷ் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ பாத் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் மவுத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாங்க. இவன் ஃபஸ்ட் டைம் ப்ரஷ் பண்ணுறான், என்ன பண்ணுவானுன்னு நினச்சேன். ஒன்றும் பண்ணலை. அடுத்து பாவ் ஸ்பா எடுத்துக்கிட்டான். நீட்டாக இது பண்ணி ரோல் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நல்லா நெயிலும் கட் பண்ணி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பாவ்ஸ் அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேண்டிட் மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ க்ளீன் அண்ட் நீட். எனக்கு இந்த சர்வீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக தான் எடுத்துக்கிட்டேன். சஞ்சு அனிமல்ஸ் ஹாஸ்பிட்டலில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் வேணுன்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவனோட சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சூப்பராக ஆகிட்டான். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ டிவார்மிங்கும் அப்படியே கையோட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவார்மிங் தான் கொடுத்தோம். அவனுக்கு டிவார்மிங் நான் கொடுத்தா தான் கொஞ்சம் வாங்குவான். டிவார்மிங்னு இல்லை, எல்லா மெடிசனுமே கொடுக்குற மாதிரி கொடுத்தா தான் வாங்குவான். வேறு யாராச்சும் கொடுத்தா அவன் வாயவே திறக்க மாட்டான். அப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.